ரவி மற்றும் பாலா என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒரு பெரிய சவாலை ஏற்றுக்கொண்டனர். அது ஒரு வெகு தொலைவில் உள்ள மலையில் மறைந்திருக்கும் தங்கப் புதையலை கண்டுபிடிப்பது. புதையலை அடையும் வழியில் அடர்ந்த காடுகள், அபாயகரமான ஆறுகள் மற்றும் செங்குத்தான மலைப்பாதைகள் இருந்தன. அவர்கள் பயணத்தை தொடங்கினர். சில நாட்கள் கழித்து மிக கடுமையான மழை பெய்தது. அவர்கள் தங்கியிருந்த இடம் முழுவதும் சேரும் சகதியுமானது. ரவி இந்த சிரமங்களை கண்டு சோர்வடைந்தான். இந்த துன்பங்கள் போதும், புதையல் உண்மையிலேயே இருக்குமா என்று தெரியவில்லை. இதெல்லாம் வீண் வேலை என்று நினைக்கிறேன் என்று புலம்பினான். ரவி தன் நம்பிக்கையை இழந்து பயணத்தை தொடர மறுத்து தனது வீட்டிற்கு திரும்பி சென்றுவிட்டான். ஆனால் பாலா உறுதியாக இருந்தான். நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், புதையலை கண்டுபிடிப்பேன் என்று நம்புகிறேன். சிரமங்கள் வருவது சகஜம்தான், அவற்றை கடந்து சென்றால்தான் இலக்கை அடைய முடியும் என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். ரவி திரும்பிச் சென்றதை பார்த்து பாலா கவலைப்படவில்லை. அவன் மழையிலும் சேற்றிலும் தனியாகவே தனது பயணத்தை தொடர்ந்தான். பல வார பயணத்திற்கு பிறகு பாலா இறுதியாக அந்த மலை உச்சியின் அருகே சென்றான். அங்கே புதையலை தேடிக்கொண்டிருக்கையில் அவன் ஒரு பாறை இடுக்கில் ஒரு சிறிய பெட்டியை கண்டுபிடித்தான். அவன் அந்த பெட்டியை திறந்தபோது அதனுள் தங்கம் நிறைந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியில் திளைத்தான். அவன் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான புதையல் அது. பாலா அந்த புதையலுடன் திரும்பி வரும் வழியில் ரவியை மீண்டும் சந்தித்தான். ரவி பாலா புதையலை கண்டுபிடித்து வெற்றியுடன் திரும்பி வந்ததைக் கண்டு மிகவும் வருந்தினான். சில நாட்கள் அதிக சிரமத்தை கண்டதாலேயே தான் ஒரு பெரிய வாய்ப்பை இழந்ததை அவன் உணர்ந்தான். வெற்றிக்குச் சற்று முன்பே பலரும் கைவிடுகிறார்கள். மிக பெரிய சவால்களை சந்திக்கும்போது, வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும்போதே பலர் தங்கள் நம்பிக்கையை இழந்து பாதியிலேயே திரும்பி விடுகிறார்கள். விடாமுயற்சியே வெற்றி. சவால்களின் மத்தியிலும் உங்கள் இலக்கில் உறுதியான நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம்